السلام عليكم ورحمة الله تعالى وبركاته. الحمد لله رب العالمين والصلاة والسلام على رسول الله صلى الله عليه وسلم. قال الله تعالى في القرآن العليم والفرقان المجيد: إن المنافقين في الدرك الأسفل من النار ولن تجد لهم نصيرا. صدق الله العلي العظيم. கண்ணியத்திற்குரியவர்களே, அல்லாஹ்வுடைய மாபெரும் கிருபையினால் நான்காவது நோன்பிற்குரிய தராவீஹ் தொழுகையை நிறைவேற்றி அமர்ந்திருக்கிறோம். அல்ஹம்துலில்லாஹ். நாம் தொழக்கூடிய தொழுகைகளையும் வைக்கக்கூடிய நோன்புகளையும் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நம்மிடமிருந்து முழுமையாக கபூல் செய்து ஏற்றுக்கொள்வானாக. ஆமீன். கண்ணியத்திற்குரியவர்களே, இன்றைய தினத்தில் தராவீஹிலே ஓதப்பட்ட ஒரு வசனம்: இன்னல் முனாஃபிகீன ஃபித்தர்கில் அஸ்ஃபலி மினன் நார் வலன் தஜித் லஹும் நசீரா. நிச்சயமாக முனாஃபிகீன்கள், அதாவது நயவஞ்சகக்காரர்கள், நரகத்தினுடைய அடிப்பாகத்திலே கீழ்ப்பாகத்தில் இருப்பார்கள். அவர்களுக்கு யாருமே உதவி செய்வதற்கு எந்த வகையிலேயும் அவர்களுக்கு உதவி செய்யப்பட மாட்டாது என்பதை அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சொல்லக்கூடிய ஒரு வசனம் இன்றைய தினத்திலே தராவீஹிலே ஓதப்பட்டது. இன்றைய சிந்தனையாக நயவஞ்சகத்தனத்தை பற்றி, முனாஃபிக்தனத்தை பற்றி இன்றைய தினத்திலே நாம் பார்க்கவிருக்கிறோம். நபிகள் நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், நயவஞ்சகத்தனம் என்பது, இந்த முனாஃபிக்தனம் என்பது அதற்கு அடையாளங்கள் இருக்கிறது என்பதாக சொன்னார்கள். 3 அடையாளங்கள் என்பதாக சொல்லிவிட்டு 3ஐயும் சொன்னார்கள். பேசினால் பொய் பேசுவான், இது முனாஃபிக்கினுடைய அடையாளம். வாக்குறுதி கொடுத்தால் மாறு செய்வான், இது முனாஃபிக்கினுடைய அடையாளம். அதேபோல் அவன் மீது நம்பிக்கை வைத்தால் மோசடி செய்வான். இந்த 3 செயல்பாடுகளும் முனாஃபிக்தனத்தினுடைய, நயவஞ்சகத்தனத்துடைய அடையாளம் என்பதாக அருமை நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காண்பித்தார்கள். பொதுவாக நயவஞ்சகத்தனம் என்பது உள்ளத்திலே ஒன்றை வைத்துக்கொண்டு வெளியிலே ஒன்றை வெளிப்படுத்துவது. ஆரம்பத்திலே அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய சஹாபா தோழர்களுக்கு மத்தியிலே நிறைய பேர் கலந்து கிடந்தார்கள், நயவஞ்சகக்காரர்கள். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அவர்களை அடையாளமிட்டு அவர்களுடைய செயல்பாடுகளை கொண்டு எடுத்து காண்பித்தான். அதன் காரணமாக நிறைய நபர்கள் அந்த முனாஃபிக்தனத்தினுடைய நயவஞ்சகக்காரர்களிடமிருந்து தன்னை பாதுகாத்து கொண்டார்கள். இந்த நயவஞ்சகத்தனத்தை நாம் எல்லாம் எப்படி நம்மிலிருந்து பாதுகாப்பு பெற வேண்டும்? இந்த நயவஞ்சகத்தனம் என்பது, முனாஃபிக்தனம் என்பது, அதை விட்டும் நாம் எப்படி நம்மை பாதுகாக்க வேண்டும் என்பதை நாம் பார்க்கின்ற பொழுது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுவாங்க, நயவஞ்சகத்தனத்தினுடைய அடையாளம் என்ன தெரியுமா? அவர்களுக்கு தொழுகை ஒரு பாரமாக இருக்கும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள், பொதுவாக ஃபஜ்ர் தொழுகையும் இஷா தொழுகையும் யாருக்கு பாரமாக இருக்கிறதோ அவர்கள் முனாஃபிக்தனம் உடையவர்கள், அவர்கள் முனாஃபிக், நயவஞ்சகர்கள் என்பதாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள். ஆக ஃபஜ்ர் தொழுகையும் இஷா தொழுகையும் நமக்கு எந்த விதத்திலே கஷ்டத்தோடு இருக்கிறது என்று சொன்னால், தூக்கத்திலே நாம் சுபுஹ் தொழுகையை, ஃபஜ்ர் தொழுகையை மிகவும் கவனக்குறைவோடு விட்டு விடுகிறோம். இஷா தொழுகையை ஏதாவது வியாபாரத்தினுடைய உச்சத்தில் இருக்கின்ற பொழுது நாம் இந்த இஷா தொழுகையையும் தவற விட்டு விடுகிறோம். இப்படி யார் 2 தொழுகைகளை தவற விடுகிறார்களோ, பொடுபோக்காக இருக்கின்றார்களோ, அவர்கள் முனாஃபிக்கினுடைய அடையாளத்தை பெற்றிருக்கிறார்கள் என்பதாக நபிகள் நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காண்பிக்கின்றார்கள். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் இந்த நயவஞ்சகக்காரர்களிலிருந்து நம் அனைவர்களையும் அல்லாஹ் பாதுகாப்பானாக. 3 ஜும்மா தொழுகை ஒருவன் தொடர்படியாக தொழவில்லை என்று சொன்னால் அவன் முனாஃபிக், அவன் நயவஞ்சகக்காரன் என்பதாக நபிகள் நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காண்பிக்கின்றார்கள். அதே போல் முனாஃபிக்கினுடைய அடையாளம், அருமை சஹாபா தோழர்களை யார் திட்டுகிறார்களோ அவர்கள் முனாஃபிக். நபிகள் நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்க, ஈமானுடைய அடையாளம் என்னன்னு சொன்னால், என்னுடைய இந்த மதினாவாசி சஹாபா தோழர்களை நேசிப்பது ஈமானுடைய அடையாளம் என்பதாக சொன்னார்கள். யார் என்னுடைய இந்த மதீனத்து சஹாபா தோழர்களை திட்டுகிறார்களோ, வெறுக்கிறார்களோ அவர்கள் நயவஞ்சகக்காரர்கள் என்பதாக நபிகள் நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காண்பிக்கின்றார்கள். அருமை சஹாபா தோழர்கள்
அன்சாரி தோழர்களை யார் பிரியப்படுகிறார்களோ அவர்கள் ஈமானுடைய அடையாளத்தை பெற்றுவிட்டார்கள். அது மாத்திரமல்ல, யார் அன்சாரி தோழர்களை பிரியப்படுகிறார்களோ அவர்களை அல்லாஹு ரப்புல் ஆலமீன் பிரியப்படுகிறான். யார் என்னுடைய அன்சாரி தோழர்களை வெறுக்கிறார்களோ அல்லாஹு ரப்புல் ஆலமீன் அவர்களை வெறுக்கிறான் என்பதாக அருமை நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காண்பித்தார்கள். அதைவிட ஒருபடி அதிகமாக அருமை நாயகம் சொல்கின்ற பொழுது, ஈமானை யார் அல்லாஹுவையும் மறுமை நாளையும் ஈமான் கொண்டிருக்கிறாரோ அவர் நிச்சயமாக என்னுடைய அன்சாரி தோழர்களை வெறுக்கவே மாட்டார் என்பதாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அருமை சஹாபா தோழர்களை குறிப்பிட்டு, மதீனத்து அன்சாரி தோழர்களை குறிப்பிட்டு அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், அவர்களை வெறுக்கக்கூடியவர்கள், அவர்களை திட்டக்கூடியவர்கள் முனாஃபிக்கீன்கள் என்பதாக சொல்லி காண்பிக்கின்றார்கள். கண்ணியத்திற்குரியவர்களே, இது போன்ற முனாஃபிக்கினுடைய நயவஞ்சகத்தினுடைய செயல்பாடுகளை எல்லாம் விட்டும் நாம் நம்மை பாதுகாத்து கொள்ள வேண்டும். அருமை நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மிக தெளிவாக நயவஞ்சகக்காரர்களுடைய அடையாளங்களை நமக்கு சொல்லி தந்திருக்கிறார்கள். அல்லாஹு ரப்புல் ஆலமீன் அருள்மறையிலே நயவஞ்சகக்காரர்களை குறிப்பிட்டு சொல்லி காண்பித்திருக்கிறான். அத்தகைய வசனம் இன்றைய தினத்தில் ஓதப்பட்டது. தொழுகை அவனுக்கு மிகப்பெரிய பாரமாக இருக்கும். அப்படியே அந்த நயவஞ்சகக்காரன் முனாஃபிக் தொழுதா, இதா காமு இலசலாத்தி காமு குசாலா, அல்லாஹு ரப்புல் ஆலமீன் சொல்லக்கூடிய வாசனம் இன்றைய தினத்திலே தராவிகளே ஓதப்பட்டது. அவர் தொழுதாங்கன்னு சொன்னால் ரொம்ப சோம்பேறியாக தொழுவாங்களாம். அவங்களுடைய தொழுகைகளை மறுமையிலே அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சுருட்டி முகத்திலே தூக்கி எறிவான். அவர்களுடைய தொழுகைகள் எல்லாம் முனாஃபிக்தனத்தினுடைய தொழுகையாகவே இருந்தது என்பதாக அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் எல்லோருக்கும் முன்னால் வெளிப்படுத்துவான். அது மாத்திரமல்ல, அருள்மறை குர்ஆனில் நம்ம நிறைய இடத்துல பார்க்கலாம், அல்லாஹ் சுப செய்தி என்பதாக நிறைய விஷயத்தை சொல்லுவான். முனாஃபிக்கின்களை பற்றி சொல்லுகின்ற பொழுது சொல்கிறான், பஷிரில் முனாஃபிக்கின், யா நபி அல்லாஹ் நீங்கள் சொல்லுங்கள், முனாஃபிக்கின்களுக்கு சொல்லுங்கள், உங்களுக்கு நற்செய்தின்னு சொல்லுங்கள். என்ன நற்செய்தி தெரியுமா? பி அன்னலகும் அதாபன் அலீமா, துன்புறுத்தக்கூடிய பயங்கரமான வேதனை உங்களுக்கு நிச்சயமாக இருக்குன்னு சொல்லி நீங்கள் எச்சரிக்கை செய்யுங்கள் என்பதாக அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சொல்லக்கூடிய வார்த்தை அருள்மறை குர்ஆனிலே நாம் பார்க்க முடியும். இப்படி உள்ளே ஒன்றை வைத்து கொண்டு வெளிப்படையாக ஒன்றை நடக்கக்கூடிய அந்த முனாஃபிக் தனத்திலிருந்து நாம் நம்மை பாதுகாக்க வேண்டும். எந்த அளவிற்கு முனாஃபிக் தனம் மோசமானது என்பதை தன்னுடைய அடியார்கள் உணர்ந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக வேண்டிய அருள்மறை குர்ஆனிலே முனாஃபிகூன் என்று சொல்லக்கூடிய ஒரு சூறாவையே அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இறக்கி இருக்கிறான். அதன் மூலமாக தன்னுடைய அடியார்கள் படிப்பினை பெற வேண்டும் என்பதாக. இன்னொன்று தெரியுமா? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, பெண்களுடைய விஷயத்திலே பெண்களிலேயும் முனாஃபிக்கின்கள் இருக்கிறார்கள். அவர்கள் யார் என்பதை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கின்ற பொழுது சொன்னார்கள், எந்த காரணமும் இல்லாமல் தன்னுடைய கணவரிடத்திலே குலா கேட்கக்கூடிய பெண்கள், அந்த பெண்கள் நயவஞ்சகக்காரர்கள் என்பதாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நம் வீட்டு தாய்மார்களை பாதுகாப்பானாக. குடும்ப அமைப்பு சிதைந்துவிடக்கூடாது என்கின்ற நல்ல நோக்கத்திலே அடிப்படையில் தான் நிறைய ஆண்கள் பொறுமையோடு தன்னுடைய மனைவியோடு குடும்பம் நடத்தி கொண்டிருக்கிறார்கள் என்பதை நபிகள் நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள். இத்தகைய பெண்கள் தன்னுடைய கணவன்மார்களிடமிருந்து பிரிந்து நாம் குலா கேட்க வேண்டும் என்பதாக ஒரு பெண் காரணமே இல்லாமல் கேட்டால் அவள் நயவஞ்சகம் என்பதாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள். கண்ணியத்திற்குரியவர்களே, மார்க்க அறிவு குறைந்து போய்விட்டால் அது முனாஃபிக்கினுடைய அடையாளம். ஒழுக்கம் நெறி இல்லை என்று சொன்னால் அது முனாஃபிக்கினுடைய அடையாளம் என்பதாக நபிகள் நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் முனாஃபிக் தனத்தை பற்றி நிறைய அடையாளங்களை நமக்கு சொல்லித் தருகிறார்கள். இதிலிருந்து நாம் நம்மை பாதுகாத்து கொள்ள வேண்டும். ஒரே ஒரு விஷயம், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு செய்தியை சொல்கிறாங்கன்னு சொன்னால் முடிஞ்ச அளவு அதை பின்பற்ற வேண்டும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சமூகத்தில் ஒரு செய்தி சொல்கிறாங்கன்னு சொன்னால், ஒரு தீர்ப்பு சொல்லிட்டாங்கன்னு சொன்னால், யாராவது மறுத்து பேசினால் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன செய்வாங்க? பெரும்பாலும் அவர்களை எதிர்த்து யாராவது அவர்களுடைய தீர்ப்பை மறுத்து பேசினால் பெரும்பாலும் உமர் ரலியல்லாஹு பக்கத்தில் உட்கார்ந்துருப்பாங்க. வேகமாக எந்திரிச்சு சொல்லுவாங்க, யா ரசூலல்லாஹ்,
அனுமதி தாருங்கள், அந்த மனிதருடைய தலையை நான் வெட்டி விடுகிறேன் என்பதாக சொல்வார்கள். அருமை நாயகத்தினுடைய வார்த்தையை மறுத்து பேசுகின்றார் ஒருவன் என்று சொன்னால் அவன் நயவஞ்சகக்காரன், முனாஃபிக்கினுடைய அடையாளமுடையவன் என்பதை நபிகள் நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய சமூகத்திலே மிக தெளிவாக எடுத்து காண்பிக்கப்பட்டிருக்கிறது. அத்தகைய முனாஃபிக்கினுடைய அடையாளங்களிலே அல்லாஹு ரப்புல் ஆலமீன் வெளிப்படுத்தி காண்பித்து அதிலிருந்து தன்னுடைய நல்ல அடியார்களை பாதுகாக்கக்கூடிய நிறைய வார்த்தைகளை அருள்மறை குர்ஆனிலே நாம் பார்க்க முடியும். கண்ணியத்திற்குரியவர்களே, இந்த நயவஞ்சகக்காரனுடைய அடையாளங்களை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்க. அவங்களுடைய காணிக்கை எப்படி இருக்குமா? சாபம் கொடுக்கக்கூடியதாக இருக்குமா. அடிக்கடி சாபம் விட்டுக்கொண்டே இருப்பார்கள். உண்மையான முஃமினாக இருந்தால் அழகான முறையிலே சலாம் சொல்வார், முனாஃபிக்காக இருந்தால் அதிகமாக சாபம் விட்டு கொண்டிருப்பார் என்பதாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்க. அதே போல் முனாஃபிக்கினுடைய உணவு அடுத்தவர்களிடமிருந்து அபகரிக்கப்பட்ட உணவாகத்தான் இருக்கும் சொல்கிறாங்க. அதே போல் அவர்களுடைய கனிமத்துங்கிறது மோசடி செஞ்ச பொருளாக இருக்கும். அதே போல் அவங்க முனாஃபிக்குங்கள் பள்ளிவாசலுக்கு வர்றாங்கன்னு சொன்னால் வெறுத்து போய் பள்ளிவாசலுக்கு வருவாங்களாம். அவங்க முனாஃபிக்கினுடைய அடையாளம் என்பதாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்க. அதே போல் தொழுகையில் எப்போவுமே கடைசியாக வந்து சேர்றது. அருமைநாயகம் சொல்லுகிறார்கள், தொழுகையில் யார் கடைசியாக தினந்தோறும் வந்து சேருகிறார்களோ அவர்கள் முனாஃபிகீன்கள் என்பதாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அடையாளம் காமிக்கிறாங்க. அதே போல் பெருமை அடிக்கக்கூடியவர்கள் அவர்களும் முனாஃபிகீன்கள். அவர்கள் யாரையும் நேசிக்க மாட்டார்கள், அவர்களை யாரும் நேசிக்க மாட்டார்கள். அதே போல் அவர்கள் நிச்சயமாக உங்களுக்கு மத்தியில் இருந்து கொண்டிருக்கிறார்கள். இந்த குணத்தில் இருப்பவர்கள் நிச்சயமாக நாம் நம்மை பாதுகாத்து கொள்ள வேண்டும். முஸ்லீம்களுக்குரிய காணிக்கை என்பது மற்றவர்களுக்கு மத்தியில் அழகான முறையிலே சலாம் சொல்வது, இது நயவஞ்சகத்திற்கு எதிரான விஷயம். அதே போல் முஃமின்களுடைய உணவு ஹலாலான உணவாக இருக்கும். அதே போல் முஃமின்களினுடைய ஒவ்வொரு செயல்பாடுகளும் உண்மையிலேயே ஹலாலானதாகவே இருக்கும். அவர்களுடைய கனிமத் என்பது நற்குணங்களாக அமைந்திருக்கும். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுகிறார்கள், நயவஞ்சகக்காரர்களுக்கு எதிராகத்தான் இருக்கும். அதே போல் வெறுத்து போய் பள்ளிவாசலுக்கு வரக்கூடியவர்களாக உண்மையான முஃமின்கள், உண்மையான முஸ்லீம்கள் இருக்க மாட்டார்கள். வீட்டில் ஏதாவது சண்டையாக இருக்கும், வீட்டில் ஏதாவது கோபமாக இருக்கும். அப்போ என்ன செய்வாங்க? போங்க, நான் பள்ளிவாசலுக்கு போயிட்டு வரேன் என்பதாக பள்ளிவாசலுக்கு வரக்கூடியவர்கள் நயவஞ்சகக்காரர்கள், முனாஃபிக்கீன்கள் என்பதாக அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அருமை நாயகத்தின் மூலமாக தன்னுடைய அடியார்களுக்கு அல்லாஹ் உபதேசிக்கின்றான். ஆகவே கண்ணியத்திற்குரியவர்களே, முடிந்த அளவு இந்த முனாஃபிக்குத்தனம் என்று சொல்லக்கூடிய நயவஞ்சகத்தினத்திலிருந்து நாம் நம்மை பாதுகாத்து கொள்ள வேண்டும். எல்லாமல்ல இறைவன் நிஃபாக் என்று சொல்லக்கூடிய இந்த நயவஞ்சகத்திலிருந்து அல்லாஹ் நம்மையும் நம்முடைய குடும்பத்தார்களையும் உறவுகளையும் பார்த்து அருள் புரிவானாக. ஆமீன். ஆகிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். வஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு.